தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நமது குடும்பங்களை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உதவிகளையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த உள்ளத்தோடு உமது திருப்பாதத்தில் முழுமையாய் விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அருளை பொழிந்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரிக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், துன்பப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ மேன்மையாக நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு இருதய அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள் புரிந்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24 முதல் 25 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனென்றால் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரியாளின் மாசற்ற திரு இருதயத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த இதயம் குறித்து காட்டுகிற ஆழமான சத்தியத்தை இன்று தியானிப்போம். விவிலிய மொழியில் இதயம் என்ற வார்த்தை அன்றாட உரையாடலில் பயன்படுத்தப்படுவதை விட மிகவும் ஆழமான பொருளை கொண்டுள்ளது. அது வெறும் உணர்ச்சிகளின் இருப்பிடம் மட்டுமல்ல, மாறாக அது ஒரு நபரின் மையத்தையே குறிக்கிறது. அதாவது பகுத்தறிவு, மன உறுதி மற்றும் உணர்திறன் ஆகியவை ஒன்றிணைக்கும் இடமாகும். இதயம் என்பது முடிவுகள் எடுக்கப்படும் இடமாகவும் நம்பிக்கை வளர்க்கப்படும் இடமாகவும் ஒருவர் இறைவனின் அழைப்புக்கு செவிசாய்க்கும் இடமாகவும் இருக்கிறது என்பதை கிரேக்க தத்துவங்களின் அடிப்படையில் இது விவரிக்கப்படுகிறது. கத்தோலிக்கர்கள் மரியாவின் மாசற்ற இருதயத்தை போற்றும் போது அவர்கள் மரியாவின் வாழ்க்கையின் இந்த உள்ளார்ந்த யதார்த்தத்தை போற்றுகிறார்கள். தனது பயணம் முழுவதும் அவள் கடவுளை பற்றி சிந்தித்த, நேசித்த, நம்பிய மற்றும் பதிலளித்த விதத்தை அவர்கள் தியானிக்கிறார்கள். ஆகவே மரியாளின் இதயத்தை நேசிக்கும் நாம் ஒவ்வொருவரும் இதே காரியத்தை மீண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறோம். அன்னை மரியாள் தனது இதயத்தை முழுமையாக இறை சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகத்தில் கடவுளை மகிமைப்படுத்தியதைப் போல நாமும் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. உமது சிறகுகளின் நிழலால் எங்களை பாதுகாக்கும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். புதிய நாளை தந்து புதிய தெம்போடு செயல்பட ஆற்றல் கொடுத்ததற்காய் நன்றி தெய்வமே. உமது மேலான இரக்கம் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் அகற்றி இதோ நாங்கள் உமதுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ நேரங்களிலே நாங்கள் வீழ்ந்து சோர்ந்து நொடிந்து போன நேரங்களிலெல்லாம் உமது வார்த்தை எங்களை திடப்படுத்தியது. உமது அருள் எங்களை அரவணைத்தது. உமது தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு மகிழ்வை கொடுத்தது. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் நீர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்வதில்லை. மோசேயோடு நான் இருந்ததைப் போல, யோசுவாவோடு நான் இருந்ததைப் போல நான் உன்னோடும் இருப்பேன். உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன் என்று யாக்கோபுக்கு சொன்ன
அதே வார்த்தையை இன்று எங்களுக்கும் சொல்லி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று தைரியம் தருகிறவரே, என் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளால், என் மனதில் இருக்கிற காயங்களால், மனிதர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு விமர்சனம் செய்வதினால் நான் சோர்ந்து வீழ்ந்து பாதையிலே நான் தனித்து விடப்படுகிற போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை பற்றி பிடிக்கிறது. எனது வாழ்வின் நோக்கத்தை நீர் வெளிப்படுத்தி அதன் வழியாக வழிநடத்தி அதன் மூலமாக உம்மை மாட்சிப்படுத்த எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றும் கூட இந்த நாளில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செல்லும் பாதைகளையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்று என்னென்ன செய்யப்போகிறோம் என்று மனதிலே திட்டமிட்டு வைத்திருக்கிறோமோ அதை எல்லாம் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் எங்கள் வாழ்வின் போக்குகள் அனைத்தையும் இன்று நீர் உமது கரங்களால் வழிநடத்தும். உம்முடைய தூதர்கள் எங்களுக்கு முன்பாக செல்வார்களாக. உம்முடைய இரத்தம் எங்கள் மீது எப்போதும் இருப்பதாக. எந்த தீயோனின் தாக்குதல்களும் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் வீசாதபடி நீவீர் தாமே அக்கினி வேலினால் நீர் சூழ்ந்து நின்று பாதுகாக்கவும் எங்களை வழிநடத்தவும் வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ ஆகாயத்தில் சுற்றித் திரிகிற பறவையினுடைய கண்கள் இந்த பூமியின் மீது இருப்பதைப் போல உம்முடைய கண்கள் எப்போதும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் மதுரமான திரியதேமே என் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற திரியதேமே எங்கள் நம்பிக்கை வளர்த்தருளும். ஆமேன்.